வணக்கம். வெல்கம் அவர் சேனல். சேனல்ல குடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணணும், இல்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு, கத்துக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நம்ம ஆப்ஷன்ஸ்ல எப்படி ப்ராப்பரா மேக்ஸ யூஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கிறது, எங்க நம்ம என்ட்ரி எடுக்கலாம், எந்த சைட் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கோர்ஸஸா சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி, லேர்ன் பண்ணி ட்ரேடிங் பண்ணலாம். வாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது 6/3 கிழமை மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருந்தாலும் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை 24,716 மேல மார்க்கெட்டால சஸ்டெயின் ஆக முடியல. அதாவது 700க்கு மேலேயே மார்க்கெட்டால போக முடியல. ரொம்ப நேரமா மார்க்கெட் ஒரு சின்ன இடத்துக்குள்ளேயே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் டவுன் சைட்ல ஃபாலோ ஆயிருக்கு. அதுவும் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி வரைக்குமே வந்து மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வைஸா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு வந்து மார்க்கெட் வந்து விழுந்துச்சு. காலைல இருந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் இருந்துச்சு. நம்ம இதை எந்த சைட் பிரைஸ் வச்சு அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 24,750 கால் அண்ட் 24,750 புட். இதில் நீங்கள் நல்லா பாருங்க. இதில் வந்து 214 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல், அதே மாதிரி 194 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ ரெண்டுக்குமே ஒரே சைட் பிரைஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை பாருங்க 179க்கு கீழே வராங்க. அது மட்டும் இல்லாமல் 160க்கும் கீழே வராங்க. 160ங்கிறது டே லோவோட புட்டோட டே லோ. ஸோ 160க்கும் கீழே வராங்க. ஆனால் இங்கே கால் சைடில் பாருங்க மார்க்கெட் அப்படிங்கிறவங்க ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன்லேருந்து மேலே போகிறாங்க. பட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் ஆகி 300, பட் செகண்ட் கேண்டில் அப்படிங்கிறது மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இங்கே ப்ராப்பராக நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 289க்கு மேலே தான் நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி. 289க்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆனாங்க அப்படின்னா நம்ம டார்கெட் அப்படிங்கிறது 304, செகண்ட் டார்கெட் வந்து 337 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துல சஸ்டைன் ஆனாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே ப்ராப்பரான என்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பன் பாருங்க. ஏன்னா இங்கே மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லெவலான 24,623க்கு கீழே மார்க்கெட் மேலே போகவே இல்லை, கீழே தான் இருக்காங்க. அதை ஒரு ரெசிஸ்டண்டாக அந்த லெவலில் ஆக்ட் ஆகிட்டு மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா எஸ்டர்டே லோ வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்காங்க. ஸோ நல்லா பாருங்க. அப்போ மார்க்கெட்டில் நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி எங்க 276 என்ட்ரினா 289 ஃபர்ஸ்ட் டார்கெட், 304 செகண்ட் டார்கெட். ஸோ இந்த மாதிரி. ஸோ அப்படின்னா இது 1 2 ஒரு 3 4வது டைம் மார்க்கெட் ரேலி ஆயிருக்கு. அதாவது 444 வரைக்கும் போயிருக்காங்க. இதை நம்ம வேற எந்த செக் பிரைஸ் வச்சு அனாலிசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 24,000 மார்க்கெட் ஓப்பன் ஆனது என்னது 24,650. ஸோ 24,650 கால் 650 புட். இதை வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 24,650 புட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 227 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல், அதே மாதிரி 202 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ இதில் பாருங்க, இதில் வந்து நமக்கு கீ லெவலுக்கு கீழே போகவே இல்லை, ஸ்டார் லெவலுக்கு கீழே போகவே இல்லை. மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஸ்டார் லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆனாங்க. அதே மாதிரி 650 கால் அப்படின்னு நடந்துருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ 650 கால் 650 காலை பாருங்க. 650 கால் ஓப்பன் ஆனது எங்க ஓப்பன் ஆயிருக்காங்கன்னா நம்மளோட கீ லெவலுக்கு கீழே தான் வந்திருக்காங்க. ஓப்பன் ஆனது கீ லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்காங்க. பட் ஆனால் ஓப்பன் ஆயிட்டு ஸ்டார் லெவலுக்கு மேலே போயிட்டு திருப்பி கீ லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியல. மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ மார்க்கெட் ரொம்ப நேரம் நம்ம சொன்ன மாதிரி சைட் வைஸ் தான் அரைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே நீங்கள் ப்ராப்பரான என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா அது ஓப்பனில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். அதாவது 200ல் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். 200ல் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் தூக்கி ரீசன் கேண்டிலோட லோ போட்டுருக்கலாம். டார்கெட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டார்கெட் 227, செகண்ட் டார்கெட் 244, அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை. ஸோ மார்க்கெட் அங்கே போய் ரீச் பண்ணியிருக்காங்க. அதுவும் எத்தனை டைம்னா 1 2 அதே மாதிரி 3வது டைம். 4வது டைம் நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி நம்ம எப்பவுமே சொல்லியிருப்போம். மேலே போயிட்டு கீழே வந்து நம்ம கீழே லெவலில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா டார்கெட் அப்படிங்கிறவங்க மார்க்கெட் இங்கே எவ்வளோ தூரம் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 351. ஏன்னா புட்டோட காலோட ஹை 351. ஸோ மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க 351 பிரேக் பண்ணி கரெக்டாக எஸ்டே ஹைக்கு போயிருக்காங்க. 359 வரைக்கும் மார்க்கெட் போய் ரீச் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே மார்க்கெட்லாம் சஸ்டெயின் ஆக முடியல. ஸோ இப்போ திருப்பியும் மண்டே மார்க்கெட் என்ன நடக்கும்? மண்டே மார்க்கெட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு வார் வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு. இப்போதான் வந்து ஈரான் வந்து ரொம்ப அதிகமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் அங்கே வந்து துபாய் மிடில் ஈஸ்ட்ல ஃபுல்லாகவே வந்து எப்படின்னா நிறைய ஆஃபீஸ் லீவ் விட்ருக்காங்க. நிறைய வந்து ஜாப் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ மிடில் ஈஸ்ட்லேருந்து நிறைய பேர் வெளியே வர ஆரம்பிப்பாங்க. முக்கால்வாசி இந்தியர்கள் எங்கே இருக்காங்க? மிடில் ஈஸ்ட்ல தான் இருக்காங்க. ஸோ பணப்புழக்கம் வந்து அப்படிங்கிறது அங்கே தான் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பேனிக் மோடு வந்திருக்கும். ஸோ என்ன பண்ணுறது, அமௌண்ட் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பேனிக் மோடு வந்திருக்கும். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது இங்கேயும் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டீசல் பெட்ரோலோட ரேட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த சன் லீவில் என்ன வேணாலும் நடக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்பயும் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் வரும். மண்டேயும் மார்க்கெட் டவுனில் தான் இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கிறேன். ஏன்னா திருப்பியும் வந்து மண்டே எனக்கு தெரிஞ்சு காலையில் டவுன் சைட்லாகவும் மதியத்துக்கு மேலே பாசிட்டிவாகவும் இருக்கலாம். இல்லை
ஃபுல்லா டவுன் சைடா வச்சுக்கிட்டு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது அவங்க எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால கால் சைடில் கொண்டு வரலாம். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். மார்க்கெட்ல என்ன நடக்குங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. பட் இப்போ வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மண்டே அப்படிங்கிறது டவுன் சைடு தான். அது ஒன்று 24,000 வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்க நல்லா பாருங்க. ஸோ இங்கே பாருங்க நம்ம 25 இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம் டார்கெட்டாக போய் அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த செக் ப்ரைஸ் அதனா வேற செக் ப்ரைஸ் அனலிசிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வேற செக் ப்ரைஸையும் அனலிசிஸ் பண்ணலாம். இப்போ 26,600 நீங்க எடுத்து பாருங்க. ஸோ 600 புட்டு. ஸோ 600 புட்டில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 600 புட்லையும் அதே மாதிரி தான். மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கே ஓப்பன் ஆயிருக்காங்க? 221 237 அப்படிங்கிறதா நம்மளோட கீ லெவல். நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி எங்க 237க்கு மேலே ஒரு ஓப்பன் வச்சா என்ட்ரின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் 237க்கு நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட் அப்படிங்கிறது 316 அழகாக போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்படி தான் நம்ம மார்க்கெட்டை வந்து அனலிசிஸ் பண்ணோம். பட் ப்ராப்பராக இது வந்து 2:50க்கு மேலே தான் அந்த மூவே கொடுத்துருந்தாங்க. அது வரைக்கும் அந்த மூவ் வரவே இல்லை. இதில் வந்து நீங்கள் நல்லா பாருங்கள், மார்க்கெட் அப்படிங்கிறவங்க 600ல் வந்து 191க்கு கீழே வரவே இல்லை. அதாவது 192 192 அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, காலோட டேலோ. ஸோ காலோட டேலோக்கு கீழே வரவே இல்லை. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க டேலோக்கு கீழே வரல அப்படின்னா மேலே இருந்தாலும் மார்க்கெட் அப்படியே 600க்கு கீழே வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ மார்க்கெட் அதே மாதிரி 600 கீழே வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் அதே மாதிரி தான் 90 கீழே வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக நம்ம உங்களுக்கு இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம காலையில் சைட்வேஸ்னு தெரிஞ்சிருச்சு. எங்கேயுமே என்ட்ரி எடுக்காமல் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா அழகாக 25 பாயிண்ட் நீங்கள் ஈஸியாக பிடிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கேருந்து 167 ஃபர்ஸ்ட் இருக்கு, 316 செகண்டாக இருக்கு. மார்க்கெட் போனது 334. அதாவது நம்ம போட்டிருந்த மாதிரி நம்ம லெவலான அழகாக போய் மார்க்கெட் போய் ரீச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் விஷயம். இந்த மாதிரி மேக்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆப்ஷன்ஸில் ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம ப்ராப்பராக என்ட்ரி எடுக்கிறது, இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, லிங்க்ல இருக்குது, அதை போய் ஜாயின் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க.